வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஜிகேல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா? ஜிகேல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில வந்து நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நெறைய வருது. இதில வந்து 70 மொத்தம் 100 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் மேத்ஸ் வருது. 75 கொஸ்டின் ஜிகே வருது. சரிங்களா? அந்த ஜிகே கொஸ்டின் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிஎஸ்ஐஆர் அதாவது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் தன்னாட்சி அமைப்பா டேஸ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன்னு கேட்டா 1860 உடைய சமூக சட்டத்துடைய பதிவின் கீழ் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுல வந்து போக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது, பார்த்துக்கங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படும் எதுன்னு கேட்டா உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் தான் சூழல் மண்டலத்தில் 2 முக்கிய கூறுகள் என்று அழைக்கப்படுகிறாங்க. அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின். டேஸ் என்பது பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும் கேட்டா தக்க வைத்தல் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் வைத்துக் கொள்வது ஆகும். 4வது கொஸ்டின் பாரு. இமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது கேட்டா மகரந்த தாள்களை நீக்குவது தான் இமாஸ்குலேஷன் என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது. நம்ம எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி கொஸ்டின் கேட்காங்க, எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், எதை படிக்கலாம், இதுலேருந்து கொஸ்டின் வருது, இந்த ஐடியாக்கள்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். இங்கே டீசல் எரிபொருளின் பச்சை வைப்பு தரத்தை டேஸ் எண்ணாக வெளிப்படுத்தலாம் கேட்டால் சீடைன். சரிங்களா? சீடைன். வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் கேட்டால் சிலிக்கான் கார்பைடு. இந்த சிலிக்கான் கார்பைடு தான் வந்து வைரம் போன்ற மிக கடினமான ஒரு சேர்மம் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து திசை வேகத்தின் மாறுபாடு வீதம் கேட்டால் முடுக்கம். திசை வேகத்தோட மாறுபாடு வீதம் கேட்டால் முடுக்கம். சரிங்களா? இது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் வளிமண்டலத்தில் வந்து சூரியனின் புற ஊதா கதிர்கள் வந்து நம்மை பாதுகாக்கும் வாயு எதுன்னு கேட்டால் ஓசோன் தான் வந்து நம்மளுக்கு வந்து வளிமண்டலத்தை சூரியனின் புற ஊதா கதிர் வந்து நம்மளை பாதுகாக்குது. ஈரான்ல வந்து 1971 கையெழுத்திடப்பட்டு டேஸ் செஞ்ச பேருடன் ஈர நிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. ராம்சார் தலங்கள் வந்து ஈரான்ல 1971 கையெழுத்திடப்பட்டு அந்த பெயருடன் ஈர நிலங்கள் வந்து உலக அளவில் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ ராம்சார் தலங்கள் எந்த வருஷம் கேட்டா 1971 ஈரான்ல வந்து கையெழுத்திடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? பட்டாம்பூச்சி சுற்றுச்சூழல் மாற்றத்துக்காக உணர்திறன் குறியீட்டாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் இலக்கு வந்து பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்டு அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்கள் பயன் அளிக்கப்படுகிறது. IUCN சிவப்பு பட்டியல்படி குடை இனங்கள் பெரும்பாலும் டேஸ் என வகைப்படுத்தலாம் கேட்டா அழியும் அல்லது அச்சுறுத்தும். அந்த இதை என்ன கேட்டீங்கன்னா அழியும் அச்சுறுத்தல உள்ள இதைத்தான் நம்ம IUCN சிவப்பு பட்டியல் படி குடை இனங்கள்ல வகைப்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? இது பாருங்க 2023 நடந்த 1/4/2023 நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மார்ச் 2021 சராசரி வெப்பநிலை கடந்த 122 ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலை ஆகும். மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பது கடினமாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள காரணம் வந்து பருவநிலை மாற்றம் தான். சரிங்களா? பருவநிலை மாற்றம் தான் இது வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையினை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு. இது வந்து கூச்சு சொல்றாங்க. காரணம் கேட்டீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பண சொத்தின் அந்தஸ்தாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தில் முழுமையாக அனைவரும் ஒன்றிணைக்கவில்லை. இப்படி வந்து எதுக்கு சரி பார்த்தீங்கன்னா காரணம் வந்து கூச்சு மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு சரியானவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 4வது ஆப்ஷன் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க. இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் கேட்டா வந்து கேசி நியோகி தான் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர். இந்த கொஸ்டின் கூட அப்படியே ரிப்பீட்டடா எடுத்து வைப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் தான், டிஆர்பி கொஸ்டின் தான், டெட் கொஸ்டின் தான் திரும்ப பார்க்கணும். இங்க டேஸ் திட்டத்தில் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறேன்னு கேட்டா ஆயுஷ்மான் பாரதம். இந்த ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தில் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது.
இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது எங்கன்னா சுந்தரவன பகுதி. இதுவும் ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? சுந்தரவன பகுதி தான் சதுப்பு நில காடுகள் காணப்படும் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மக்கள் தொகை தேக்க நிலை ஏற்பட்ட காலம் கண்டு 1901 டு 1921 தான் மக்கள் தொகையில வந்து தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம். பத்திப்பூல் புலியர் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலம் இருந்தால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்து எங்கன்னா அலகாபாத்தில் தான், எந்த இடத்துல தான் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்துல அமைந்திருக்கு அப்படி சொல்றாங்க. இமயமலையின் லாகில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளா இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்கு. சரிங்களா? இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரிங்களா? இந்தியாவில் வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எதுன்னு கேட்டால் 22. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களின் பாதுகாப்பில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு கேட்டால் ஆர்டிகல் வந்து 29(1). சரிங்களா? 29 என்ன சொல்லுதுன்னா, வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை மக்களோட பாதுகாப்பு தொடர்பு இந்திய அரசியல் பிரிவு சொல்லுது. ஹம்பி என்ன நதிக்கரில்? ஹம்பி வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் தான் ஹம்பி இருக்கு. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர்ல ஜிண்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்த சுல்தான் பேருங்கட்டா இல்டுமிஸ். அதாவது சுல்தானிய ஆட்சி காலத்தில் 2 நாணயம் அறிமுகப்படுத்தினாங்க. ஒன்று வந்து சில்வரில் டங்காங்கிற நாணயத்தையும், அதாவது செம்புல வந்து அதாவது காப்பர்ல வந்து ஜிண்டால், இங்கே 2 நாணயத்தை அறிமுகப்படுத்திய சுல்தான் யாருன்னு கேட்டால் இல்டுமிஸ் தான் இதை 2 நாணயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. தஷபோதா யாரால் எழுதப்பட்டதுன்னா ராம்தாஸ் அவர்களால் தான் தஷபோதா எழுதப்பட்டது. நம்ம பார்த்துட்டு வர கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? சிவாஜியோட ஆன்மீக குருவாக இருந்தவர் பேருங்கிட்ட சிவாஜியோட ஒரு ஆன்மீக குரு கேட்டால் ராம்தாஸ்ங்கிறவங்களுக்கு தான் சிவாஜியோட ஆன்மீக குரு. இது வந்து மராட்டியரில் உள்ள கொஸ்டின். சரிங்களா? மராட்டியர் ஹிஸ்ட்ரியில் மராட்டியர் டாப்பிக்கில் இருக்குது. அடுத்து பாமினி விஜயநகர பேச பார்ப்போம். பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதியெல்லாம் மோதி கொண்டன கேட்டால், அதாவது என்ன ராய்ச்சூர் டோப் இந்த நிலப்பகுதியை கண்டால் 2 பேரும் மோதி கொண்டாங்க, பாமினி அரசும் விஜயநகர பேரரசும். பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக வந்து யாருன்னா முகமது கவான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கொஸ்டின் வந்து பாமினி சுல்தான் பற்றி இல்லாமல் கொஸ்டினே வராது. பாமினி சுல்தான் விஜயநகர பேரரசும் இந்த பாமினி சுல்தான்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாமினி சுல்தான 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சர் யாருன்னு கேட்டால் முகமது கவான். சிக்கந்தர் இஷானி என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட டெல்லி சுல்தான் பேர் கண்டா அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி தான் சிக்கந்தர் இஷானிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்ட ஒரு டெல்லி சுல்தான். அடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமாக நிறுவப்பட்டது. அதன் பேரு கேட்டால் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையான ஒரு குழுவை உருவாக்கியதன் நோக்கம் கேட்டால் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த. இதுக்கு தான் இது ஏற்படுத்தினாங்க. 263 ஆர்டிகல் 223 அதுதான் ஏற்படுத்துது. இந்த கூற்றுகளை கவனிக்க கூட்டுருக்கு. அசோக் மெத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, பல்பத்ரா மெத்ரா குழு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட குழுக்கள் காலவரிசைப்படுத்துக. அந்த காலவரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த்ரா மெத்தா குழு. சரிங்களா? இந்த 9th புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க வருஷங்களோட. பல்வந்த்ரா குழு மஸ்ட்டு. 2வது வந்து அசோக் மெத்தா குழு, எல்எம் சிங்கி குழு. சரிங்களா? பல்வந்த்ரா மெத்தா குழு தான் ஃபஸ்ட்டு, 2வது வந்து அசோக் மெத்தா குழு, 3வது எல்எம் சிங்கி குழு. சரிங்களா? இந்த வருஷத்தை தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக காலவரிசைப்படுத்த முடியும். 9th பாலிட்டி புக்கில் இருக்குது. சரிங்களா? பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பற்றி நீக்கம் பற்றி சொல்லும் வருகிறார்? குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி கூறும் ஆர்டிகல்டா 56(1) குடியரசுத் தலைவர் பதவி மற்றும் நீக்கம். அதாவது குடியரசுத் தலைவர் பதவி வச்சு சொல்கிற ஆர்டிகல்டா 56(1), குடியரசுத் தலைவர் நீக்கம் வச்சு சொல்லும் ஆர்டிகல்டா 61. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்ட 51A என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 5 எதை கையாளும் கேட்டால் இந்திய குடியுரிமை. இந்திய குடியுரிமை வந்து என்ன சொல்லுது? 5 to 11 வரைக்கும் இந்திய குடியுரிமை பற்றி சொல்லும். சரிங்களா? அதேமாரி அட்டவணை கேட்டால் அட்டவணை 2க்குள்ளே வரும். சரிங்களா?
பகுதி அதாவது ஆர்டிகல் எது 5 என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்திய குடியுரிமை. அந்த 5லேருந்து 11 வரைக்கும் ஆர்டிகல் வந்து இந்திய குடியுரிமை பற்றி தான் சொல்லும். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு வந்து சமூக உட்சேர்க்கை வந்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் மக்களிடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவதில் எது சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுதுன்னு கேட்டால் 42வது அரசியலமைப்பு திருத்தம் தான் சிறிய அரசியலமைப்பு. இது வந்து 10th பாலிட்டியிலலாம் இருக்குது. சரிங்களா? இந்த கொஸ்டின் அடுத்து பாருங்கள். 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறை சார்ந்ததுன்னா விவசாயத்துறை. சரிங்களா? விவசாயத்துறையில் வந்து 54.6% வந்து 2011 கணக்கெடுப்பில் இருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் டேஷின் கீழ் மதிப்பிடப்பட்டனா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மதிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் நில சீர்திருத்த நடவடிக்கையோட தொடர்புடைய யாவைன்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் இதில் வந்து 1, 2, 4 இதான் வந்து சரியானது. அதாவது இடைத்தரகரை ஒழித்தல், 3வது வந்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா நில குத்தகை சட்டம், அதிக வசூல் தரும் நிதிகள் இதெல்லாம் வரல. நில உச்ச வரம்பு இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்த நடவடிக்கையோட தொடர்புடையது. அதிக மகசூல் தரும் விதைகளை விதைத்தல் வந்து